بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بأهدي أوف بأهدكم وإياي فارهبون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரை தொட்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் சூரத்துல் பக்கராவினுடைய 40வது திருவசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் இப்பொழுது திலாவத்து செய்தேன். சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பம் தொட்டு 39வது திருவசனம் வரைக்கும் பேசப்பட்டது, கதைக்கப்பட்டது, புத்திமதியாக எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவைகள் அனைத்தும் குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே குர்ஆன் நிச்சயமாக மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனாலும் அதை கொண்டு பிரயோசனம் அடைவதற்கு, பரிபூர்ணத்துவமான வழிகாட்டல் கிடைப்பதற்கு நிச்சயமாக அவர்கள் முஃமின்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்பயுமே 3 வகையாக இருக்கும். ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் நிராகரிப்பார்கள், இன்னும் ஒரு சிலர் இரண்டுக்கு மத்தியில் நயவஞ்சகத்தனத்துடன் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, எப்படிப்பட்ட வேதனைகள் நிராகரிப்பவர்களுக்கு, எப்படிப்பட்ட வேதனைகள் நயவஞ்சகக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தினான். அதற்கு பிறகு அப்படியே அடுத்தபடியாக குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது ஒரு சந்தேகமற்ற வேத நூல் என்ற ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடையில் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கும் என்றிருந்தால் நீங்கள் முடியுமாக இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், இது மாதிரியான இதே போன்ற ஒரு வேத நூலை அல்லது ஒரு ஆயத்தை 10 வசனங்களையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சவால் விட்டிருக்கின்றான். அதுவும் எங்களால் சாத்தியப்படவில்லை என்பதை இன்று வரைக்கும் உலகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது முடியாத கர்மம். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா. அதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் என்னைத்தான் வணங்கி வழிபட வேண்டும், நான் தான் உங்களுக்கு அருள் நிஅமத்துகளை செய்திருக்கின்றேன், நீங்கள் உலகத்தில் பூமியை உங்களுக்கு விரித்து வானத்தை உங்களுக்கு மேல் வைத்து மலைகள் தேவைப்படும் பொழுது தண்ணீரை இறக்கி அதனூடாக விவசாயம், அதனூடாக உணவு என்று சொல்லி ஒரு ஏற்பாட்டை நான் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறேன். ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரிஸ்குடைய ஏற்பாடையும் செய்துவிட்டு, நான் தான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், உங்களை பராமரிக்கக்கூடியவன், நீங்கள் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகாக சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய பிதா, உங்களுடைய வாப்பா, உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன், அவர்களும் என்னால் படைக்கப்பட்ட ஒருவர் தான், நான் தான் அவரை படைத்தேன், அவருக்கும் நான் தான் ரப்பு, அவருக்காக வேண்டித்தான் இவைகள் அனைத்தும் படைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகாக தெளிவுபடுத்திவிட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கலோகத்தில் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களால் நடந்த அல்லது அவர்களால் நடத்தாட்டப்பட்ட ஒரு தவறின் காரணமாக அவர்கள் உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கீழே இறங்க வேண்டித்தான் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, அவருடைய தவறு அவரால் நடந்தாலும் கூட அதை மன்னிப்பதற்கு என்னுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தௌபா செய்தது போன்று, அவர் பாவ மன்னிப்பு தேடியது போன்று உங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேட முடியும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகாக தெளிவாக சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
கடைசியாக 38வது 39வது திருவசனங்களில் யார் என்னுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதிகளை ஏற்று நடப்பார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதலாவது வெகுமதி என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்று இருக்க மாட்டாது, கவலை என்ற ஒன்றும் இருக்க மாட்டாது. இறந்த காலத்தை பற்றிய கவலையும் இருக்காது, எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்காது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரி நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரி அவன். அவன் ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். யுதப்பிருள் அம்ரமின ஸமாஇ வல் அர்த், வானம் பூமி அனைத்தையும் அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகளையும் அவன்தான் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட ஒருவனுடைய பராமரிப்பின் கீழ் அவனுடைய கட்டளைகளுக்கு நான் முற்றாக வழிபட்டு நடக்கும் பொழுது எனக்கென்ன பிரச்சனை என்று சொல்லி, எனக்கென்ன சிக்கல் வரப்போகிறது என்று சொல்லி அவர்கள் கவலையற்றவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நான் அன்றைக்கும் சொன்னேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும் பொழுது அல்லது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றாக நாங்கள் சிரம் சாய்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் என்னவென்று சொன்னால் மன அழுத்தங்களை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவோம். இன்றைக்கு இருக்கிற கொமன் நோய், எல்லாருமே ஒரு வகையான மன அழுத்தங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஒரு வகையான டிப்ரெஷன்ஸ், அனைவருக்கும் ஒரு வகையான தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு மனிதர்கள் தன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வெளிப்படையான நோய்களை விடவும் மனிதர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நோய், விபரீதமான பயங்கரமான நோய் என்னவென்று சொன்னால் மன அழுத்தத்தினால் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3ஆம் ஆண்டு படித்து கொள்ளக்கூடிய குழந்தையும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காலத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். வீட்டுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை கையிலிருந்து எல்லா மாத்திரைகளையும் போட்டுவிட்டபடியே மௌத்தாகிவிட்டது. பரீட்சையினுடைய பெறுபேறுகள் கையில் கிடைத்தது. இந்த பெறுபேறுகளை கொண்டு போய் வீட்டில் சொல்லி பிரச்சனைப்படுவதை விடவும் உயிரை மாய்த்து கொள்வது நல்லம் என்று சொல்லி கிணத்தில் பாய்ந்த குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாங்கள் இவைகளை எல்லாம் அந்த காலத்தில் கேள்விப்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற நோய், வைத்தியர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள், எந்த ஒரு நோயும் உடம்பில் இருக்கக்கூடிய நோயும் அதல்ல நோய். அந்த நோய் இன்னும் ஒன்றினால் ஏற்பட்ட நோய், மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட நோய் என்று சொல்லி அவர்கள் விவரிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் கவலை இல்லாமல் வாழ வேண்டுமா? பயம் இல்லாமல் வாழ வேண்டுமா? மன அழுத்தம் இல்லாமல் வாழ வேண்டுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லிகை லா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டன் பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கும். கிடைப்பதும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம், தப்பிப்போவதும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம். கிடைத்ததும் நலவுக்காக வேண்டித்தான் கிடைத்திருக்கிறது, தப்பிப்போனதும் நலவுக்காக வேண்டித்தான் தப்பிப்போயிருக்கிறது என்ற மனோநிலையை எங்களுடைய மனோநிலையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக உலகத்தில் சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய நேர்வழிகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட வெகுமதிகளை கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, வல்லதீன கஃபரு, யாரெல்லாம் அதை நிராகரிப்பார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனைகள், நிரந்தரமான நரகம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தி அந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் முடித்து விட்டான். 40வது திருவசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 123வது திருவசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு தலையங்கத்தில் எங்களுடன் உரையாட விரும்புகின்றான். 39வது திருவசனம் வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை எடுத்து பார்க்கும் பொழுது அது மக்காவில் இருந்த மக்களுடன் உரையாடுவது போன்று இருந்தது. மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த, அதாவது முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பவர்கள், இணை வைத்து கொண்டிருந்தவர்கள், இறை நிராகரிப்பு செய்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய மார்க்கத்துடைய பின்னணியை பார்க்கும் பொழுது எதுவுமே கிடையாது. எந்த வேத நூலும் கிடையாது, எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு மூல ஆதாரம் என்னவென்று சொன்னால், இன்னா வஜத்னா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன், எங்களோட முன்னோர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தான் அவர்களுக்கு இருக்கிற மூலாதாரம்.
இதைத்தான் அவர்கள் பின்பற்றிக் கொண்டே இருந்தார்கள், அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் செல்வாக்குடன் வாழ்ந்தார்கள், அதிகாரத்துடன் வாழ்ந்தார்கள். அதனால் அதிலிருந்து இன்னும் ஒரு குரூப் உருவாகிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பலகீனம் என்றால் அவர்களுக்கு மனித வளம் பற்றாக்குறை, செல்வாக்கு பற்றாக்குறை, சொல்லக்கூடிய கருத்தை யாரும் திடீரென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருக்கக்கூடியவர்களும் பலகீனமானவர்கள், துஆஃபாக்கள். ஆரம்பத்தில் அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எனவே இந்த ரெண்டுக்கும் இடையில் இன்னும் ஒரு மூணாவது ஒரு குரூப் ஒன்று வெளியாகிட்டாங்க. அவங்க யாருண்டா, நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தாலும் பணம், வளம், சக்தி அவர்கள்ட்டத்தானே இருக்கிறது. எனவே நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் சேர்ந்து உங்களை எதிர்க்கின்றோம். நயவஞ்சகத்தனமான ஒரு குரூப் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்தோம். உண்மை என்று தெரிந்தாலும் அந்த உண்மை பேசக்கூடிய இடத்தில் வளங்கள் இல்லை, செல்வாக்கு இல்லை. அதனால் செல்வாக்கும் வளமும் பணமும் இருக்கக்கூடிய ஒருவருடன் சேர்ந்து கொள்வது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் கிட்ட எந்த சரக்கும் இல்லை, எந்த ஒரு மூலாதாரமும் இல்லை என்பதும் தெரியும். இந்த ரெண்டுக்கு மத்தியில் வாழக்கூடியவர்கள் தான் முனாஃபிகீன்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான் குர்ஆன். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. அந்த நோய் கூடிக்கொண்டே போகிறது, நோயை கூட்டிக் கொள்ள வேண்டாம், நோய்க்கு வைத்தியம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தில் இதை நாங்கள் பேசியிருக்கின்றோம். மதீனா முனவ்வராவுக்கு போனதுக்கு பிறகு இன்னும் ஒரு வகுப்பார் அங்கே இருந்தார்கள். மதீனா முனவ்வராவுடைய சூழலில் வேதக்காராக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவ சமூகத்தவர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு போனதுக்கு பிறகு அங்கே முஷ்ரிக்கீன்களும் இருக்கிறாங்க. என்றால் அரபியர்கள், அரபு வம்சாவளியில் வந்தவர்கள், இணை வைப்பவர்கள், இறை நிராகரிப்பு செய்பவர்கள், காணக்கூடியதெல்லாம் வணங்கக்கூடியவர்கள். எவைகளினூடாக எல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதோ அதையெல்லாம் வணங்குவாங்க. மழை பெய்யுதா, மழையால் தான் எங்களுக்கு விவசாயம் கிடைக்குது, எனவே மழையை வணங்கு. நெருப்பை வணங்கு, ஏண்டா நெருப்பால் தான் எங்களுக்கு எத்தனையோ வகையான பெனிஃபிட் இருக்குது, நெருப்பை வணங்கு. இப்படியாக சாப்பாட்டை வணங்குங்கள், மரத்தை வணங்குங்கள் என்ற கோட்பாடுகள் எல்லாம் எதனால் எங்களுக்கு நேரடியாக பெனிஃபிட் கிடைக்குது என்று நினைத்தார்களோ அவைகளை எல்லாம் கடவுளாக நினைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சமூகம். இன்னொரு சமூகம்தான் வேத கொடுக்கப்பட்டவர்கள், வேதக்காரர்கள், பெரிய அறிவாளிகள். யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும், அவர்களை பற்றி வரமுந்தியே தெரியும். அவர்களுக்கு கடைசி வேதம் என்ற ஒரு வேதம் இறங்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை முன்கூட்டியே செய்து விட்டார்கள். வமுஸத்திகன் வமுபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி, எனக்கு பிறகு வர இருக்கின்ற ஒரு நபியை பற்றி நன்மாராயம் சொல்லத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை மிக அழகாக செய்து முடித்தார்கள். எனவே அனைவருக்கும் தெரியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். தன்னுடைய சொந்த குழந்தையை ஒருவர் கண்டால் இது ஏண்ட குழந்தை என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் எப்படி வரமாட்டாதோ அதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஒருவர் கண்டால் வேத கொடுக்கப்பட்டவர்களில் அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட மாட்டாது, ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் நிராகரித்தார்கள். ஏனென்றால் அதுக்கு சொல்கிறது ஈகோ பிரச்சனை, அதுக்கு பல பிரச்சனைகளுக்கு பின்னுக்கு இருக்கிறது. அதை பற்றி இந்த குர்ஆன் வரக்கூடிய ஆயத்துக்களில் கதைக்கிறது. அந்த அவர்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு நயவஞ்சகக்காரர்களும் இருந்தார்கள். மதீனாவில் மக்காவில் வாழ்ந்த நயவஞ்சகர்களைப் போன்ற வித்தியாசமான நயவஞ்சகர்கள் இங்கேயும் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 40வது திருவசனத்தில் இருந்து 123வது திருவசனம் வரைக்கும் ஒரு மதீனா முனவ்வராவில் வாழக்கூடிய யூத கிறிஸ்தவ வேதம் கொடுக்கப்பட்ட அன்பு சகோதரர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கதான் ஆரம்பிக்கிறான். யா பனி இஸ்ராயீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகளை பார்த்து உரையாடுகின்றான். எங்களுக்கு தெரியும், இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள்.
ஹலீலுல்லா, ஹலீலுல்லா, சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு 2 குழந்தைகள் எங்களுக்கு தெரியும். ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னும் ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினூடாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பரம்பரை தான், அந்த குழந்தைக்கு யாக்கூப் என்ற ஒரு பேரும் இருக்கிறது, இஸ்ராயில் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. இஸ்ராயில் என்றால் ஹிப்ரு மொழியில் அல்லாஹுடைய அடிமை என்ற, அல்லாஹுடைய அடிமை என்ற அர்த்தம் கொண்ட பேர். எனவே இஸ்ராயில், பனு இஸ்ராயில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகளே என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விழித்து அவர்களுடன் உரையாடுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரை தான், அந்த பரம்பரையில் தான் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தோன்றினார்கள். நாங்கள் சுருக்கமாக பார்க்க போனால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலுள்ள உறவு என்ன உறவு தெரியுமா? கசின்ஸுடைய உறவு. மாமி, மாமா, சாச்சா பெரியப்பாவுடைய குழந்தைகள், சாச்சா பெரியப்பாவுடைய குழந்தைகள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். எங்களோட குடும்பத்துள்ளுக்கு, எங்களோட குடும்பங்களுக்குள்ள நாங்கள் சில கட்டங்களில் அந்த சாச்சட பிள்ளைகள், பெரியப்பாவுடைய பிள்ளைகள், பெரியம்மா அந்த என்று நாங்கள் பேசிக்கொள்வது போல, கிறிஸ்தவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவர்களை நபியாக ஏற்று அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள். சுருக்கமாக சொல்ல போனால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே, அவர்களுக்கு கீழே 2 குழந்தைகள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரை தான் அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள். அந்த வழியில் தான் உலகத்தில் நபிமார்களுடைய பெரிய ஒரு பகுதி, பெரிய ஒரு ட்ரீ, மரம் உண்டு, அப்படியே வளர்ந்து வந்து அதில் முடிவு பெறுகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ட்ரீ பனு இஸ்ராயில் வந்து பிந்தின காலங்களில் 2ஆக பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹீரோவாக ஆக்கி, அல்லாஹ்வுடைய ஹீரோ நிச்சயமாக உலுல் அஸ்முடைய ரசூல், வேதம் கொடுக்கப்பட்டவர், சுஹ்பு கொடுக்கப்பட்டவர். சுப்ஹானல்லாஹ், காதல் குர்ஆனு ஐயக்கூன மூசா, எங்களுடைய குர்ஆன் இருக்கிறதே, அதற்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனை பிரட்டின அது மூசாவாகவே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் விரிவாக பேசியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துடன் போராடினார்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துடன் ஒரு நல்லாட்சிக்காக வேண்டி போராடினார். இன்றைக்கு உலகத்தில் போராடப்பட வேண்டிய போராட்டமே நல்லாட்சி, நீதம் நிறைந்த, அநியாயமற்ற, அத்துமீறாத, மனித நேயம் கொண்ட ஃபிரௌன் எப்படி மனிதர்களை சுப்ஹானல்லாஹ் யக்துலூன அப்னாஅஹும் வயஸ்தஹீ நிஸாஅஹும், சுப்ஹானல்லாஹ், அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆண் குழந்தைகளை எல்லாம் தேடி தேடி கொலை செய்தான். இன்றைக்கும் அந்த கொலை வெறி இருக்கத்தானே செய்து, குழந்தைகள் என்ற பச்சை, அதாவது பாசம் இருக்கிறதா? அந்த மனிதநேயம் இருக்கிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வந்து எந்த பணியை செய்தார்களோ அந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை, நபிமார்களை கொலை செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் தொடர்ந்து பேசக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள் என்ற விடயங்களை எல்லாம் பின்னால் இந்த ஆயத்துகளுக்குள் அல்லாஹ் பேசுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பரம்பரையில் கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஒரு சிலர்கள் என்ன செய்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்று அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களை தூக்கி அவர்களினூடாக நாங்கள் இவர்களைத்தான் நபியாக ஏற்றுக்கொள்ளும் காரணமாக பனு இஸ்ராயில் 2ஆக பிரிஞ்சு போகிறாங்க, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என்று சொல்ல. வகாலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷைஇன் வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷைஇன். வேதக்காராக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள்
யூதர்கள் ஒன்றுமே இல்லை பொய், யூதர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே இல்லை பொய் என்று சொல்லி. இதை குர்ஆன் சொல்லுது. இதை நாங்கள் படிப்போம் பின்னால். யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களை பற்றி, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் யூதர்களை பற்றி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படியாகத்தான் இந்த சாப்டர் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். இது ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புத்திமதிகளாக ஒவ்வொன்றாக சொல்லுகின்றான். முதலாவது சொல்லுகின்றான், யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல்களே, பனு இஸ்ராயீல்களே. நான் சொன்னேன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகளே. இஸ்ராயீல் என்ற பேர் அப்துல்லா என்ற அர்த்தம். அப்துல்லாவுடைய குழந்தைகளே, என்னுடைய அடிமை அப்துல்லா என்ற அந்த அவருடைய குழந்தைகளே என்று சொல்லி அல்லாஹ் விழித்து சொல்லுகிறான். உத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு நான் நிஅமத்தாக அருட்கொடைகளாக தந்திருக்கக்கூடிய என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றான், அல்லாஹ் எப்படியெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றான், நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். பனு இஸ்ராயீலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், உத்குரு, நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். எதை? நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை, என்னுடைய அருட்கொடைகளை. எப்படிப்பட்ட அருட்கொடை? அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் அருட்கொடையாக நிஅமத்தாக நான் நிஅமத்து செய்திருக்கக்கூடிய, அருட்கொடைகளாக தந்திருக்கக்கூடிய என்னுடைய நிஅமத்துகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நான் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூஃபியாக்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பல உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள், முஃபஸ்ஸரீன் சூஃபியாக்களுடைய ஒரு கருத்து, ரபத்த சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயீல பிதிக்ரின் நிஅம, நிஅமத்துகளை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வை சிந்தியுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பனு இஸ்ராயீலுக்கு அல்லாஹ் சொன்னான். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லல. நான் உங்களுக்கு தந்த நிஅமத்துகளை ஞாபகப்படுத்தி என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன தெரியுமா? உஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கள், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு சொல்லப்பட்டது நிஅமத்துகளை ஞாபகப்படுத்தி, நிஅமத்துகளை நினைவு கூறி, நிஅமத்துகளை பற்றி விளங்கி அல்லாஹ்வை புரிந்து கொள்ள பாருங்கள். எங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து, அல்லாஹ்வுடைய குத்ரத்துகளை பற்றி பேசி, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி பேசி, அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ் சக்தியை பற்றி நீங்கள் பேசி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை புரிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். லியக்கூன, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பனு இஸ்ராயீல்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நிஅமத்தினூடாக முன்ஐமை புரிந்து கொள்வதற்கும், எங்களுக்கு முன்ஐமினூடாக நிஅமத்துகளை புரிந்து கொள்வதற்குமான ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பனு இஸ்ராயீலுடன் குர்ஆனில் உரையாடும் பொழுதே முதலாவது சொல்லுகிறான், நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நிஅமத்துகள் செய்திருக்கிறேன் தானே, இந்த நிஅமத்துகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அப்ப நான் யார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இறைவன் எங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கள், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள். வலதிக்ருல்லாஹி அக்பர், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தினால் நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன், நான் உங்களை திக்ர் செய்வேன். நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தும் பொழுதெல்லாம் உங்களை பற்றிய ஞாபகம், உங்களை பற்றிய திக்ர், உங்களை பற்றிய நினைவூட்டல் என்னுடைய சபையில் செய்யப்படும். சுப்ஹானல்லாஹ். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் அல்லாஹுவை திக்ரு செய்வதை விடவும் அல்லாஹ் எங்களை திக்ரு செய்வது தான் மேலானது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்லுகிறான், வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ் என்னையும் உங்களையும் திக்ரு செய்வது, அல்லாஹுடைய சன்னிதானத்தில், அல்லாஹுடைய அந்த சபையில் மலக்குமார்களுக்கு முன்னால்
என்னையும் உங்களையும் அவன் ஞாபகப்படுத்துவது ஜிக்ர்களில் மிகப்பெரிய ஜிக்ர், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜிக்ர் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஜிக்ருக்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. பின்ன முதலாவதாகவே சூரத்துல் பக்ராவினுடைய 40வது ஆயத்தில் முதலாவது கட்டளை பனு இஸ்ராயிலுக்கு, உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீங்கள் அவைகளை ஞாபகப்படுத்துவதினூடாக, ரீகால் பண்ணி பார்ப்பதினூடாக நான் யார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான். அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறான், வஅஃபூ பிஅஹ்தி, நீங்கள் என்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.